ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கும் சாரியில் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து கஸ்டமரோடது. இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேங்க. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் வந்து நான் ஸ்டிச் பண்ணது தான். இது வந்து ரன்னிங் மெட்டீரியலில் தைச்சதுங்க. உங்களுக்கு சாரியில் ஒரே மாதிரி தைச்சி போடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. முந்தானி கொஞ்சம் கிராண்டாக இருந்ததுனால நான் டாப்புக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த மேகம் வந்து நடுவில் வர மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் நெக் இல்லாமல் அந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. அதுக்கு வந்து நான் லேஸும் கொடுத்துருக்கேன். சேரில் இந்த மிச்ச பீஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்கர்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் நான் பயன்படுத்திட்டேங்க. கை வந்து நான் பஃப் ஸ்லீவ் தான் நான் வச்சுருக்கேன். இந்த பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு யாராவது கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் போடுறேங்க. இப்போது இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டுங்களா?